நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது விதித்திருக்கின்ற இந்த தடையானது பேசு பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்கா சீனாவுக்கான ஒரு வரி அதிகரிப்பை செலுத்தியிருந்தது. பரஸ்பர வரியை விதித்திருந்தது. சீனா உடனடியாக என்ன செய்திருக்கு, தன்னுடைய வரியை இவ்வளவு அமெரிக்காவுக்கு விதித்திருக்கிறது. இதையும் விட ஸ்ரீலங்கா மீது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளையும் விட ஸ்ரீலங்கா மீது இந்த வரி விதிக்கப்பட்டிருப்பதானது எவ்வாறான தாக்கத்தை செலுத்த போகிறது என்பதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அமெரிக்காவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட அல்லது விதிக்கப்பட்ட இந்த பரஸ்பர வரிகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கையிலிருந்து பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்காவுக்கு செல்லுகின்றனர். குறித்த குழு அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு செல்ல இருப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பெரிய அளவிலான சுங்க வரி விதித்திருந்தது. இந்த வரி விதிப்பு இலங்கையின் ஆடை கைத்தொழில் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அமையத்தான் இந்த குழு இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லுகிறார்கள் கதைப்பதற்கு. இதையும் விட அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தொழில் வாய்ப்புகளை இழக்கக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலே தான் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதையும் விட இந்த அமெரிக்காவினால நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சீனா மீது விதித்திருக்கின்ற வரி சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, வலுப்பெற்றிருக்கு. அதாவது அமெரிக்காவுடனான வர்த்தக போர் வலுப்பெற்ற நிலையில் அந்த நாட்டிடமிருந்து போயிங் விமானங்களை வாங்க வேண்டாம் என்று சொல்லி தனது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்திருக்கு. அமெரிக்காங்களுக்கான வரியை இவ்வளவு கூட்டுதுன்னு சொன்னால் இங்கே சீனாவில் இருக்கிற யாருமே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானங்களை வாங்க வேண்டாம் என்று சீனா தன்னுடைய நிறுவனங்களுக்கு பணிபுரி விடுத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி கடந்த ஜனவரி பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்திய, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிடமிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பரஸ்பர வரியை உயர்த்திவிட்டது. குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 145% வரி விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வரி விதிப்புக்கு சவால் விடுத்த சீனா அமெரிக்கா மீது 125% வரி விதித்திருந்தது. இந்த நிலையில் அனைத்து நாடுகள வரி மீதும் அந்த பிறப்பிக்கப்பட்டிருந்த அந்த வரி விதிப்பை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்ற அமெரிக்கா சீனா மீதான வரி விதிப்பை மட்டும் அது குறைக்கவில்லை, அமல்படுத்தி இருக்கிறது, தற்காலிகமாக நிறுத்தவில்லை என்ற விடயம் இங்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்க வேண்டாம் என்று தனது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. மேலும் அமெரிக்க நிறுவனமிருந்து விமானம் தொடர்பான சாதனங்கள் மற்றும் கருவிகளை வாங்க வேண்டாம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்காவினால சீனாவுக்கு மட்டும் ஏற்பட்ட விடயம் அல்ல. அமெரிக்கா எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பரஸ்பர வரியை விதித்திருந்ததோ அந்தந்த நாடுகள் எல்லாம் கொஞ்சம் திணறுகின்ற நிலை இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு வர்த்தக போர் இடம்பெறப் போகின்ற என்கின்றவாறான பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவுண்டாக சந்திப்போம். வணக்கம்.